ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا أحمد عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل ولا يعب كاتب أن يكتب كما علمه الله فليكتب إلى آخر الآية. وقال أيضا وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال نفس المؤمن معلقة بدين حتى يقضى عنه رواه الترمذي. وقال أيضا صلى الله عليه وسلم أن عمرو بن العاص رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قتل في سبيل الله كفرت خطاياه إلا الدين رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்துன்னும் கருணையும் ஸலவாத்துன்னும் ஈடேற்றமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாலே ஆலம் என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள், கயாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவைகளை எடுத்துக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அப்படியாப்பட்ட ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்துக்குமாறும் எவைகளை விலகி தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தடை கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விலக்கல்களை தன்னுடைய வாழ்க்கை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பங்களில் பல்வேறு வகையான கடமைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். அதிலே ஒன்று நலவாக விடயங்களாக இருக்கிறது, இன்னொன்று இருக்கிறது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட காரியங்கள் என்று ஒன்று இருக்கிறது. நாம் சில பாவங்களை அது பாவம் என்பதாக மக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். ஜினா செய்கிறது ஒரு பாவம் என்பதாக நினைக்கிறார்கள், வட்டி எடுப்பது ஒரு பாவம் என்று நினைக்கிறார்கள், இதேபோல சாராயம் குடிக்கிறது ஒரு பாவம் என்று நினைக்கிறார்கள், இதேபோல களவெடுப்பது ஒரு பாவம் என்று நினைக்கிறார்கள். அது பாவம் என்று நினைக்கிற மாதிரி இதே போல கடன் என்பது அதுவும் அதை கொடுக்காவிட்டால் பாவமே என்று நினைக்கின்ற சமூகங்கள் எங்களுக்கு மத்தியிலே குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சில இடங்களில் சில விளம்பர பலகைகளை பார்க்கிறோம். உதாரணமாக மஸ்ஜிதுக்குள்ளே நாங்கள் வருவதாக இருந்தால் இங்கே மலசல கூடம் இங்கே தான் இருக்கிறது என்று ஒரு விளம்பரத்தை இட்டிருப்பார்கள். இங்கே நீங்கள் பாத அணிகளை கழட்டுங்கள், செருப்புகளை இங்கே கழட்டுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். இதே போல நிறைய கடைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றிருந்தால் இன்று முதல் கடன் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். இதே போல சில கடைகளில் சொல்வார்கள் கடன் பகையை முறிக்கும் என்று சொல்வார்கள், இன்னும் சொல்வார்கள் கடன் உறவை முறிக்கும் என்று சொல்வார்கள். இவ்வாறு கடன் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறான சில கடைகளில் இப்படியான பெயர்களை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, இந்த பெயர்களை பொறுத்தவரையில் அந்தந்த கடைக்காரர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். கடன் கொடுத்து கடனை வாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையிலே ஒரு கூட்டம் தள்ளப்பட்டிருப்பார்கள். இஸ்லாத்துடைய பார்வையில் இஸ்லாம் இந்த கடன் என்பதை எவ்வாறு அமைத்திருக்கிறது, ஒரு மனிதர் கடன் கொடுக்கின்ற பொழுதும் கடன் எடுக்கும் பொழுதும் அதை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை இஸ்லாம் அழகான வழிகாட்டலை சொல்கிறது. கடன் என்பது அது ஒரு இபாதத்தாக இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனை அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள், கடன் பெற்றிருக்கிறார்கள், கடனை அவர்கள் திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு கடனை பெறுகின்ற வரையில் அந்த கடனை பொறுத்தவரையில் சில கட்டங்களிலே கடன் வாஜிபாக மாறுகிறது, இன்னும் சில கட்டங்களில் ஹராமாக இருக்கிறது, சில கட்டங்களில் அது கொடுக்கலாம் விரும்பினால் கொடுக்க முடியாமலும் இருக்கலாம் என்கின்ற ஒரு நிர்பந்த நிலைமைக்கு கடன் தள்ளப்படுகிறது. இவ்வாறு கடனை பெறுகின்ற பொழுது அந்த கடனை கொடுக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு நல்ல எண்ணங்கள் வைத்து கொடுத்தாலும் அல்லது தன்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் இந்த கடனை கேட்டு கஷ்டப்படுத்துகிறார்களே என்று அவர்கள் கொடுத்தாலும் கூட, ஆனால் கடனை வாங்கக்கூடியவர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த கடனை பெறக்கூடிய மக்கள் அந்த கடனை உரிய நேரத்திலே கொடுப்பது கிடையாது. ஒரு மனிதர் கஷ்டமான நிலைமையில் இருக்கிறார், அவருடைய பசி, அவருடைய தாகம் தன்னுடைய முஸ்லீம்களிடத்திலே கேட்டுக்கொள்ள முடியாது, தான் கடன் பெற்று சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்றிருந்தால் இவர் நினைக்கிறார், நான் என்னுடைய இந்த கடனை யாருக்கையாவது இருந்து வாங்கி கடன் பெற்று சாப்பிட வேண்டும், அது மாற்று மதத்துடைய சகோதரர்களாக இருந்தாலும் என்று அவர் நினைக்கும் பொழுது இவருக்கு கடன் கொடுப்பது என்பது வாஜிபாக மாறுகிறது. தன்னுடைய பசியுடைய தேவை, தன்னுடைய சொந்த தேவைக்காக கடன் பெறுவது என்பது அவருடைய ஒரு பசியை, அவருடைய உயிரை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய உயிரை பாதுகாத்து அவர் பிடிப்பதற்காக வேண்டி அதற்காக கடன் கொடுப்பது என்பது வாஜிபாக மாறுகிறது. இதே கட்டங்களிலே ஒரு மனிதர் அவர் தூள் பாவனைக்காக, ஏதோ போதை பாவனைக்காக அவர் கடன் பெறுகிறார் என்றிருந்தால் இவருக்காக வேண்டி கடன் கொடுப்பது ஹராமாக மாறுகிறது. இஸ்லாம் அழகான வழிகாட்டலை இந்த கடன் கொடுக்கும் பொழுதும் கடனை எடுக்கும் பொழுதும் என்ன வழிகாட்டலை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. நாங்கள் கடனை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் சிலர்கள் நினைக்கிறார்கள் கடன் கொடுத்தால் சாரார்கள் இல்லையே, கடன் கடையிலே நாங்கள் இவ்வாறான விளம்பரங்களை இட்டோம், இன்னும் சிலர்கள் கடன் கேட்கிறார்கள். சில கடைகளில் எந்த கடைகளிலே இந்த விளம்பரத்தை இட்டிருக்கிறீர்களோ, விளம்பரங்களை இட்டிருக்கிறார்களோ, கடன் உறவை முறிக்கும் என்ற இவ்வாறான தலைப்புகளில் இந்த இட்டிருக்கக்கூடிய இந்த விளம்பரங்கள் இருக்கிறதே, அந்த கடைகளில் அதிகமாக கடன் வைத்திருப்பார்கள். நீங்கள் குறிப்பாக அந்த கடைகளுக்கு போனால் தெரியும். நான் சில கடைகளிலே சொல்லியிருக்கிறேன், இந்த விளம்பரத்தை இல்லாமல் ஆக்குங்கள், இது இருக்க கேட்கிறாங்களோ தெரியாது, முதலாவது இதை இல்லாமல் ஆக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கண்ணியமானவர்களை, ஏன் என்று சொன்னால் இந்த கடன் பெறுவது என்பது சில மக்களுக்கு அது லேசாக இருக்கிறது, லேசாக பேசி கேட்கிறார்கள், அவர்களுக்கு அதனுடைய பாரதூரம் வழங்குறது இல்லை. ஆனால் இஸ்லாம் கடனை கொடுக்கும் பொழுதும் கடனை எடுக்கும் பொழுதும் அழகான ஒரு வழிகாட்டலை சொல்கிறது. நீங்கள் 2 சாட்சிகள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் இதை விளங்கப்படுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மம் ஃபக்துபூ. குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு ஆயத்தாக அல்லாஹ் இந்த கடனை மாத்திரம் விளங்கப்படுத்துகிறான். இந்த கடனை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால், கடனை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் 2 மனிதர்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் கொடுங்கள். அதை நீங்கள் 100 ரூபாயாக கொடுத்தாலும் 200 ரூபாய் தான் கடன் கொடுக்கிறீர்கள் என்றிருந்தாலும் அந்த கடனையும் இஸ்லாம் நீங்கள் எழுத்து மூலமாக கொடுக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. வாய்ப்பேச்சின் ஊடாக நீங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி அதை அழிஞ்சு விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வாறு பலர்கள் பல தொகையான கடன்களை கொடுத்து விட்டார்கள். சிலர்களை நம்பி கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். என்ன நம்பிக்கையில் கொடுத்திருப்பீர்கள்? அவர் தருவார் என்ற நம்பிக்கையில் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த கடன் இதுவரைக்கும் கிடைத்தது கிடையாது. போலீசிலே அலைகிறார்கள், கோர்ட்டிலே வழக்கு போகிறது. இவ்வாறு பல்வேறு வகையான துன்பங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் கடனை வாங்குகிறவன் அவன் லேசாக வாங்கி விடுவான். ஆனால் கடனை கொடுக்கின்ற நீ அதை கவனிக்க வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டலை சொல்லியிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை கவனிப்பது கிடையாது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கைகளை செயல்படுத்துவதனால் நாங்கள் விரும்பின பிரகாரம் கடனை கொடுத்துவிட்டு அங்கேயும் இங்கேயும் பள்ளியிலேயும் அந்த ரோட்டிலேயும் இங்கேயும் அவனை பற்றி கலைப்பதை விடவும், அன்பார்ந்தவர்களே, இந்த கடனை கொடுப்பதற்கு முன்னால் எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? நான் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க போகிறேன் என்றால் அந்த கடனை எந்த முறையிலே நாங்கள் கொடுக்க வேண்டும், அதை எவ்வாறு பெற வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது.
கடன் என்பது உரிய தொகையில் இருந்து ஒரு தொகையை கொடுப்பது. உதாரணமாக ஒருவர் 10,000 ரூபாய் கடன் கொடுக்கிறார் என்றிருந்தால் இந்த 10,000 ரூபாயும் திரும்ப இவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு மேல் மிச்சமாக கூட்டி குறைத்து கொடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அது கடன் அல்ல, அது வட்டியுடைய பகுதியிலே போய் சேருகிறது. இன்றைக்கு நிறைய மக்கள் சமுர்த்தியிலே கடன் பெறுகிறார்கள், நிறைய மக்கள் பேங்கிலே கடன் பெறுகிறார்கள். இந்த கடன் என்பது இது கடனுடைய பாடத்தை கீழாட வராது, அது வட்டியுடைய பாடத்தை கீழாட வரும். வட்டி என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வட்டி என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை சொல்வதற்குரிய நேரம் அல்ல. அன்பானவர்களே, கடனை கொடுக்குகின்ற பொழுதும் கடனை எடுக்கும் பொழுதும் இஸ்லாம் காட்டுகின்ற முறை ஒன்று இருக்கிறது. அந்த முறையை சரியாக செய்வோம் என்றிருந்தால் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஈடேற்றமான ஒன்றாக இருக்கும். அது அல்லாத வேறொரு வழியை நாங்கள் கையாளக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு கடன் எடுத்தவர்கள் பாதிப்படைவது குறைவு, கடன் கொடுத்தவர்கள் தான் பாதிப்படைகிறார்கள். கடனை காசை கொடுத்து விட்டோம், என்னுடைய தேவைக்காக வேண்டி வைத்திருந்த இந்த பணம் அது கொடுக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் மன வருத்தத்துடன் தெரிகிறார்கள். கடனை எடுத்தவர்கள் சந்தோஷமாக தெரிகிறார்கள் என்றிருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் தப்ப வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த ஜனாஸா இந்த வாழ்க்கையிலே வாழும் பொழுது யாருக்காவது கடன் பெற்றிருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். ஜனாஸாவை தொழுவித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது தடவை இன்னொரு ஜனாஸா வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் அதே கேள்வியை கேட்டார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், இவர் கடன் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் போகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அங்கிருந்த ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் அதற்கா என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாஸாவுடைய தொழுகை நடத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனுடைய விடயத்திலே இவ்வாறு நடந்திருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லாஹுடைய வாப்பா பெரிய ஒரு முனாஃபிக்குடைய தலைவனாக விளங்கிய அந்த முனாஃபிக்குடைய ஜனாஸாவை தொழுவிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தார்கள். இவன் ஒரு முனாஃபிக், தொழுவிக்க வேணாம் யா ரசூலல்லாஹ் என்றிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஸா தொழுவிப்பதற்காக போனார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடை வந்ததுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை கைவிட்டார்கள். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாத்திரமல்ல, தான் அணிந்திருந்த ஜுப்பாவை கழட்டி அவருடைய ஜனாஸாவுக்கு கஃபனாக அணிவித்து இதற்கு பின்னாலேயாவது இவருடைய வேதனை குறைய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆசைப்பட்டார்கள். ஆனால் கடனாளியாக இருக்கும் ஒரு மனிதனுடைய இபாதத்தாக ஒரு கடன் இருந்தும் அந்த கடனாளியுடைய விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடனை வாங்கினவர், கடனை கொடுக்க முடியாத நிலைமை உள்ளவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி அவர்கள் மஸ்ஜிதிலே வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நடந்தது? புகாரிலே வருகிறது. அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடன் தொல்லையினால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, கடன் பெற்றுக் விட்டேன், அதனால் அதை கட்ட முடியாத நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். இன்னொரு ரிவாயத்திலே இன்னொரு சஹாபிக்கு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மின் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மின் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறுகள் ஹதீஸ்களில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு பின்னால இந்த சஹாபாக்களை சந்தித்து கேட்டார்கள், நீங்கள் அன்றைக்கு கடனாளியாக இருந்தீர்கள், கடன் பெற்றிருந்தீர்கள், இதனுடைய முடிவு என்னவாகிச்சு என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், அன்றைக்கு நீங்கள் சொன்ன துஆக்களை நம்பிக்கையோட யகீனோட ஓதிக்கொண்டு வந்தோம், அதற்குரிய வழிகளையும் நாங்கள் முயற்சி செஞ்சோம், அதற்கு பின்னால கடனிலிருந்து நிவர்த்தியாகி அதை கொடுத்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்ற செய்தியை சொன்னார்கள். கடனாளி என்பவர், கடன் பெற்றிருப்பவர் துஆவை ஓத வேண்டும். ஆனால் துஆவை மாத்திரம் ஓதுவதல்ல, அந்த கடனை கொடுப்பதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் 10,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார்.
10,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். இவரிடத்திலே இப்பொழுது 10,000 ரூபாய் கிடைக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு வியாபாரம் வந்திருக்கிறது. இந்த வியாபாரத்தை செய்தால் 20,000 ரூபாய் எனக்கு லாபம் திட்டிக் கொள்ளேலும், 10,000 போட்டா 20 எடுத்துக்கொள்ளேலும் எந்த ஒரு நிலைமையும் உண்டாகிறது. என்றிருந்தாலும் உலமாக்கள் சொல்கிறார்கள், இவருக்கு இந்த வியாபாரம் செய்வது ஹராமாக்கப்படும். ஏன்? இவருக்கு கடன் இருக்கிற நிலைமையில் இவர் இதைத்தான் முதலாவது கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் ரொம்ப முக்கியமானது கடனை வாங்குவது. அது லேசி என்பதாக நினைத்தாலும் கடனை கொடுக்கும் பொழுது அழகாக கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடனுடைய விடயத்தில் எத்தனையோ பேர் பொய் சொல்கிறார்கள். செக் பம்பாயிட்டு என்று சொல்கிறார்கள், செக்க காண இல்லை என்று சொல்கிறார்கள், செக்க ரிட்டர்ன் ஆகவில்லை, போட்டா செக் மாறவில்லை என்று செக்குடைய கடன் எவ்வளவு இருக்கிறது. காசு அடித்தவர்கள் நாட்டில் இல்லை, காசு எடுத்தவர்கள் நாட்டில் இல்லை, அவர்களை தலைமறைவாகிட்டது தேடி திரிகிறார்கள். தேர்தலிலே எவ்வளவு செலவழித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக இவைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் சொன்ன முறையில கடனை கொடுக்கிறோமா என்று நீங்களும் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு பல யகூதிகளும் நசாராக்களும் இஸ்லாத்துடைய முறைகளை கையாளுகிறார்கள். ஒரு கடனை நாடு விட்டு நாடு கொடுப்பதாக இருந்தாலும், பலர்களுக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அது எழுத்து மூலமாக 2 பேர்கள் சாட்சியின் மூலமாக அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கடனுடைய சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, கடன் அவ்வளவு முக்கியமானது. அதை கொடுக்கையும் வேண்டும், அதே போல எடுக்கும் பொழுதும் அந்த கடனை உரிய முறையில் எடுக்க வேண்டும். ஒருவர் கடன் பெற்றிருக்கிறார், அவருக்கு கால அவகாசம் கொடுக்கலாம், அதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. அவருக்கு கடன் தந்தவருக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாகிறது என்றிருந்தாலும் அந்த கடனை மன்னிக்கும் பொழுது அது ஆகப்பெரிய சதகாவாக, ஆகப்பெரிய நல்ல உபகாரம் செஞ்ச அந்த மனிதனுடைய நிலைமைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான் என்றிருந்தால் கடனுடைய மிக முக்கியமானது. கடனை கொடுத்து விட்டு நாங்கள் கோல் அடிக்கிறோம், அவர் தூக்குறார் இல்ல, சிம்ம மாத்திட்டாரு என்றெல்லாம் நாங்கள் கதை சொல்றதை விடவும், நாங்கள் இவ்வாறான குறைகளை, குற்றச்சாட்டுகளை கடனை கொடுத்து விட்டு கதைப்பதை விடவும், கடனை கொடுப்பதற்கு முன்னால நான் எப்படி கடனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை, யோசனையை நாங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஷஹீதுடைய அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. உலகத்தில் வாழும் ஒரு ஷஹீத், அவர் யுத்தத்தில் பேசி ஷஹீதானவர், அவருடைய பூமியிலே ஒரு சொட்டு இரத்தம் விழுவதற்கு முன்னால் அவருடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு விடுகிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய கடனை தவிர கடனும் மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்கிறல்ல, எல்லா மக்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க ரெடி. ஆனா இன்னொரு மனிதனுக்கு செஞ்ச அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை, அவனுடைய கடனை கொடுக்கும் வரைக்கும். இன்றைக்கு நாங்க ஒரு ஜனாதாவை கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் லேசாக சொல்லிடுவாங்க, கடனாளிகள் யாராவது இருந்தா, இந்த ஜனாதாவுக்கு கொடுக்க இருந்தா அல்லது எடுக்க இருந்தா இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு ஜனாதாவை அடக்க பார்க்கிறோம். ஆனா அதற்கு பின்னால எத்தனையோ பேர், இவர் உங்களோட வாப்பா எனக்கு எவ்வளவு காட்சி தரணும், எவ்வளவு தரணும் என்று சொல்ல நேரத்தில் அது எங்க வாப்பாட்ட போயிட்டு பாருங்க என்று சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வாப்பா கபர்ல வாழ்றாரு, எப்படி ஜனாதாவை அடக்கிறதுக்காக வேண்டி லேசான வழிகளை கையாண்டு ஏதோ ஒரு யுக்தியை பாவிச்சு அடக்கி விடுகிறோம். கண்ணியமானவர்களே, வாப்பாட ஜனாதா கபர்ல நிம்மதியாக இருக்காது. எத்தனையோ பேர் கல்யாணத்தில் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த மகரை கடனாக வாங்கினவங்க இன்றைக்கு வரைக்கும், சிலர்கள் மௌத்து வரைக்கும் அந்த கடனை கொடுத்தது இல்லை. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நாங்கள் லேசாக நினைக்கிறோம். அது மனைவிடத்தானே, மனைவி ஹலால் சொல்லலேண்டா, மனைவி உங்களுக்கு அதை ஹலால் சொல்லலேண்டா, எப்படி அது கடனாளியாக இருப்பீங்க? சொந்த குடும்பத்தில் வாப்பா உம்மா கிட்ட கடன் வாங்குறீங்க, சொந்த நானா தம்பி கிட்ட கடன் வாங்குறோம். அன்பார்ந்தவர்களே, நானா தானே தம்பி தானே, அதை கொஞ்சம் சுணங்கி கொடுக்கலாம் தானே, கொடுக்காட்சி என்ன வரப்போகுது? நானா ஹலால் சொல்ல மாட்டாரா? மௌத்தாயினா நானா ஹலால் சொல்ல மாட்டாரா? ஹலால் சொல்லுவாரா இல்லையா என்பது உங்களோட நானா கிட்ட தான் கேட்கணும். கண்ணியமானவர்களே, நானா எப்படி சொல்லியிருப்பாரு?
நானா சொல்லலேண்டா அல்லாஹ் இடத்துல போய் மாற்றிக்கொள்வோம். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதா ஹத்தத கலிப, பேசினா பொய் பேசுவான், வைதா அவாத அஹ்லஃப, வாக்களித்தா மாறு செய்வான், வைதா அத்துமின கான, நம்பினால் மோசடி செய்வான். இது முனாஃபிக்குடைய அடையாளம். இது 3ம் இந்த கடன் பெறக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடனை வாங்கும் பொழுது ஹாஜியார் தாங்க, ஹாஜியார் அப்படி செய்யுங்க, ஹாஜியார் அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் என்றெல்லாம் பல வகையான செய்திகளை முன்வச்சு வாயால பேசுற விதத்திலே இவனுக்கு காசை தூக்கி கொடுக்கணும் போல இருக்கும். அப்படி கலைச்சி காசை வாங்கலாம். ஆனா அதற்கு பின்னால் ஆளை காண இல்லை. போன் ஓஃப், வீட்டில் ஆள் இல்லை, ஊர்ல ஆள் இல்லை, நாட்டில் ஆள் இல்லை, தேடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் சிலர்கள் ஜெயிலில். அன்பானவர்களே, தான் படித்த அறிவை வச்சு, தான் கற்ற இல்மை வச்சு நீங்கள் ஆலிமாக இருந்தாலும் அவர்கள் கூட தவறுகள் செஞ்சாலும் கண்ணியமானவர்களே, யார் என்பதை நீங்கள் கவனிப்பதற்கு முன்னால, தேடி பார்ப்பதற்கு முன்னால் இந்த கடனை கொடுக்கும் பொழுது 2 சாட்சிகள் முன்னிலையில் எழுத்து மூலமாக அந்த கடனை நிறைவேற்றுங்கள். முதலாவது இதை செய்யும் பொழுது ஒன்று குர்ஆனுடைய ஆயத்தை ஹயாத்தாக்கிட நன்மை எங்களுக்கு கிடைக்கும். ஒரு கடனை இவ்வாறு கொடுக்கும் பொழுது அது 20 ரூபாய் கடனாக கொடுத்தாலும் அதை ரொம்ப முக்கியமாக கவனமாக அதனுடைய சட்டங்களை பேணிக் கொள்ளுங்கள். சிலர்கள் போனிலே கடன் வாங்குகிறார்கள், 30 ரூபாய் வாங்குகிறார்கள், 20 ரூபாய் வாங்குகிறார்கள். அதற்கு பின்னால அந்த கடனுக்கு சேர்த்து எவ்வளவு வெட்டப்படுகிறது என்று நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 10 வாக்கு எடுத்து பார்க்கலாம். ஆனா தக்வா ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய பயம் ஒன்று இருந்திருந்தால் அந்த கடனும் எங்களுக்கு சரி வராது. அந்த கடனும் எங்களுக்கு சரி வராது. லேசான முறையில் சின்ன காசிலான இந்த கடன் வாங்குறோம். சிலர்கள் கடனை வாங்குறது சிம்ம உடைச்சு போடுறது, சிம் வேலை செய்யறது இல்ல. யாருக்கு பதில் சொல்ல போறோம்? இங்க யாரும் தேடி வர போறாங்களா 30 ரூபாய்க்கு? எண்ணியமானவர்களே, இல்ல. இந்த உலகத்துல தப்பிடலாம், இந்த உலகத்துல மாட்டுப்படாம ஏதோ மறைஞ்சு வாழ்ந்துடலாம். ஆனால் அல்லாஹ் கிட்ட போயிட்டு பதில் சொல்லணும். இது 1 ரூபாய் காசாக இருந்தாலும் அதுக்கும் அல்லாஹ் கிட்ட பதில். சிலர்கள் நாங்க கடைகளுக்கு சாமான் வாங்க போறோம், 5 ரூபா 10 ரூபா சொல்லுவாங்க, பிறகு வரப்போக்கிற கழிச்சுக்கோங்க ஹாஜியார் என்று சொல்லிட்டா அன்பானவர்களே, பிறகு எப்ப ஞாபகம் இருக்கிறது, எப்ப செய்யறது? அந்த கடனை அவருக்கும் மறதி, இவருக்கும் மறதி, 2 பேரும் பார்க்கிறது இல்ல. கண்ணியமானவர்களே, இந்த காட்சிக்குரிய முடிவு நீங்க இந்த உலகத்தில் மறந்தாலும் நாளைக்கு மறுமையில் அஹ்கமுல் ஹாக்கிமீன் நீதியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீதியாளன் அல்லாஹ் அவன்கிட்ட போய் மறக்க இயலாது, அவனுக்கிட்ட போய் மறக்க இயலாது. அதுக்கு அங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். கடனை எடுத்து விட்டு நாங்க ஒழிச்சு திரிகிறோம். கடன் எடுத்து விட்டு லேசான முறையில் ஒரு 5 மாசம் 4 மாசம் 3 மாசம் ஜெயில இருந்துட்டு வரையிலும் பிரச்சனை இல்லை. ஆனா கடனாளியுடைய மனசு நோகும் காலமெல்லாம், கடன் தந்தவனுடைய அந்த மனசு நோகும் காலமெல்லாம் வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க முடியாது. இப்படி கடன் பெற்று சிலர்கள் கடன் பெறுகிறார்கள், குமர கரை சேர்க்கணும் என்று. சிலர் கடன் பெறுகிறார்கள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய குமர பிள்ளையை கரை சேர்க்கணும் என்று. அன்பார்ந்தவர்கள், இஸ்லாம் எங்கேயும் நீங்க கடன் பெற்று வலிமா போடுங்க என்று சொல்ல இல்லை, எங்கேயும் கடன் பெற்று கல்யாணம் முடியும் என்று சொல்லல, எங்கேயும் இஸ்லாம் கடன் பெற்று சாப்பாடு கொடுக்கணும் என்று சொல்லல. உனக்கு எவ்வளவு லேசாக உன்னுடைய திருமணத்தை நீ அமைச்சுக் கொள்ளலுமோ அந்த முறையில் அமைச்சுக் கொள்ளுமாறு தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலிமா சாப்பாடாக சக்கரை என்ற உணவு இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அது ரொம்பவும் லேசான ஒரு சாப்பாடு தான் இந்த சக்கரை என்று சொல்லக்கூடியது. எங்களது பிரதேசங்கள் குறைவு, ஆனால் மேற்பிரதேசங்களில் இருக்குது. கண்ணியமானவர்களே, இவ்வாறான சாப்பாடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் வலிமாவுக்கு கடன் பெற்று கொடுக்கணும் என்பது இல்லை, சமுத்திர காற்று வாங்கி கல்யாணத்தை முடிக்கணும் என்று இல்லை. இதெல்லாம் நாங்களாகவே தேடிக்கொண்டது. இது ஒரு பொன் வீட்டுக்கு போகும் பொழுது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும் பொழுது மதுரோண்டி கல்யாணம், அங்க அடையாளம் போறது, அது இது என்று தேவையில்லாத கூத்தெல்லாம் நாங்க உருவாக்கியதுனால, நாங்க செஞ்சதுனால கண்ணியமானவர்களே அந்த பொன் வீட்டுக்காரனை கடன்பட வச்சிருக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து 2 பேர் வாங்கண்டா பஸ் கணக்கில் ஆக்கள் போறோம், அவன் கடம்பர்தான். ஒரு வாப்பா எனக்கிட்ட சொன்னாரு, ஹஸ்ரத் இந்த பொம்பளை பிள்ளை 4 பேரு, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன்,
இரண்டாவது பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் 4-5 மாப்பிள்ளமார் வந்து வீட்டில் பொன் பார்த்துட்டு போய்த்திருக்கிறாங்க. ஆனா எந்த கையில ஒன்றுமே இல்லை ஹசரத். வரப்போக்கிற ஒரு வேன் கணக்கில் வாராங்க. அன்பார்ந்தவர்களே, யாரு மாப்பிள்ளை பார்க்கணும் என்று இஸ்லாம் சொல்லிருக்கிறோ அதெல்லாம் எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்கிறாங்க. மாப்பிள்ளையே பொண்ணை பார்க்கறது இல்லை, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கறது இல்லை, எல்லாரும் பார்க்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, சாச்சா பார்க்கிறாரே, மாமா பார்க்கிறாரே, மாப்பிள்ளை பாப்பா பார்க்கிறாரே. இவர்களுக்கு யாருக்கும் அந்த பெண் மகரம் இல்லை, ஹராம். எப்ப அந்த மாமா கையை பிடிச்சி வழி சொல்லி உனக்குத்தான் இந்த மகள் என்று ஒப்படைச்சது பின்னால்தான் மாப்பிள வாப்பாவுக்கும் அந்த பொண்ணை பார்க்கிறது ஹலாலாக இருக்குது. அன்பானவர்களே, இதெல்லாம் இஸ்லாத்துல சொல்லாத ஒரு முறையை நாங்க செஞ்சுட்டு நீங்க இஸ்லாத்துல வந்து பள்ளிக்கு கடிதம் கொடுத்துட்டு எனக்கு அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், எனக்கு இப்படி என்ன நிலைமை, எனக்கு குமர்ப்புள்ளே கரை சேர்க்கணும், எனக்கு உதவி செய்ய, இது எங்கேயும் இஸ்லாம் சொல்ல இல்லை. இஸ்லாம் சொல்லாத ஒன்றை செஞ்சுட்டு நாங்க மாட்டிக்கொள்ளாம இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றில் நாங்க கை வைப்போம் என்றால் அதுல நிம்மதி இருக்குது, பரக்கத்து இருக்குது, அதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த முறை பிரகாரம் கடனை கொடுக்குமாறு இஸ்லாம் அழகான ஒரு வழிகாட்டலை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விடயங்கள் உங்களுக்கு அவசரப்படுத்துமாறு மிக தீவிரமாக அதை செய்யுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடனை நீங்க அவசரமாக கொடுத்துருங்க. கடனை எவ்வளவுக்கு அவசரமாக கொடுக்கலுமோ அவ்வளவுக்கு அவசரமாக கொடுத்துருங்க. ஒருவர் 1 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்திருக்கிறாரு, கடன் கொடுத்தவருக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது என்றிருந்தால் ஒரு 6 மாச காலத்தில் பேசி சொல்றாரு, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை, நான் உங்களுக்கு அவசரமாக பணத்தை தந்துட்டேன், நீங்க ஏழுமான அளவு நீங்க 1 வருஷம் டேட் போட்டு எழுதிக்கிறீங்க, 1 வருஷம் செக் தந்திருக்கிறீங்க, ஆனா எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால தாங்களேன் என்று கேட்டால் கூட இஸ்லாம் அந்த கடனை நீங்க கொடுத்துருங்க என்று இஸ்லாம் அழகான வழிகாட்டலை சொல்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தில் இவ்வாறு இருக்கும் பொழுது நான் நீங்களும் எத்தனையோ வேளைகள் அதிகமான மக்கள் கடன் பெறுகிறார்கள். சொந்த பசிக்காக அல்ல, சொந்த பசிக்காக அல்ல, தாகத்துக்காக அல்ல, அவர்கள் ஆடம்பரத்துக்காக தான் ஒரு கார் வாங்கி ஓடணும், தான் கொஞ்சம் ஒரு பைக் வாங்கி ஓடணும், பினான்சியல் எடுப்போம், அங்க எடுப்போம், இங்க எடுப்போம், எங்களுக்கு ஹலால் தானே. சில வங்கிகள் எங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்குது, அதுக்கு ஃபத்வா இருக்குது, ஆனா தக்வா இல்ல. கண்ணியமான இதை விளங்குங்க. தக்வா என்று சொன்னால் எனக்கிட்ட எவ்வளவு வசதி இருக்குமோ ஒரு பழைய வாகனத்தை வாங்கி ஓடையிலும், 1 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு பைக் வாங்கி ஓடையிலும்டா, அதை வாங்கி அல்லாஹ்வுக்காக ஓடுங்க. பினான்சியல் பேசி புதுசாக ஓடணும் என்று நினைக்காதீங்க, அதுல பரக்கத்து இல்ல, பரக்கத்து இல்ல. பினான்சியல் எடுக்கிறது உலமாக்கள் அணுகி இது ஹலாலா என்ன தகுதியை பெற்றுக்கோங்க. தன்னுடைய ஆடம்பரத்துக்காக, தான் கலஸ் காட்டுறதுக்காக, தன்னுடைய கௌரவ பிச்சைக்காக சிலர்கள் வாகனம் எடுத்து ஓடணும் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே சிலர்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நான் தொழில் செய்யணும், நான் கஷ்டப்படணும், ஏதாவது சம்பாதிக்கலாம், ஒரு வாகனத்தை எடுத்தா எனக்கு ஏதாவது தொழில் செஞ்சு கொள்ளலும் என்றிருந்தால் இவர்களுக்கு தானே இஸ்லாம் அனுமதி வழங்குது, இவர்களுக்கு தானே இஸ்லாம் ஃபத்வா கொடுக்குது. இது அல்லாத மற்றவர்களுக்கு ஃபத்வா, கலஸ் காட்டுறதுக்கு, ஆடம்பர வாழ்க்கைகளுக்கு ஃபத்வாவை தேடாதீங்க. கண்ணியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. எனக்கு எவ்வளவு சாப்பிட இயலுமோ அவ்வளவுதான் சாப்பிட இயலும், அதுக்கு அங்கால் எனக்கு சாப்பிட இயலாது. எனக்கு எவ்வளவு வாழ இயலுமோ அவ்வளவுதான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஒரு ஹாஜியாரு கொடுத்தது பெரும்பெரும் பில்டிங்ல வாழ்றாரு, பெரும்பெரும் மாட மாளிகைகளை வாழ்றாரு, அவரை போல எனக்கு அல்லாஹ் தரல. எந்த அந்தஸ்தை பார்த்து, என்னுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹ் எனக்கு ஒரு தொழிலை தந்திருக்கிறான், எனக்கு ஒரு வாகனத்தை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற மனம், அது சொல்வார்கள், அது ஆக முக்கியமானது. அந்த மனசு வாரது ரொம்ப முக்கியமானது. எனவேதான் இந்த விடயத்தில் கவனத்தில் கொள்ளுங்க. கடனை கொடுக்கிறது, வாங்குறது, அது இஸ்லாம் சொன்ன முறைகளிலே கைப்பற்றப்பட வேண்டும். அன்பானவர்களே, வரலாறுகளில் சஹாபாக்கள் கடனை பெற்றிருக்கிறார்கள். 22 லட்சம் கடனை பெற்றவர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு வாப்பா மௌத்துடைய சந்தர்ப்பம் 22 லட்சம் அவர்கள் கடன் பெற்றிருந்தார்கள். அவர்கிட்ட வந்து யாராவது கொண்டு வந்து ஒரு பொருளை கொடுப்பார்கள், சொல்வார்கள், இந்த பொருளை நீங்க என்னோட சும்மா தராவானம் கடனாக தாங்க என்று வாங்குவார்கள், அதை சதகா செய்து விடுவார்கள். ஆடம்பரத்துக்கு வாங்க இல்லை, சதகாவுக்காக வாங்கினவர்கள்
அன்பார்ந்தவர்களே, அதை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். யாருடைய உள்ளத்துல கடனை பெறாரு, கடனை கொடுக்கணும் என்ற எண்ணம் இருக்குதோ அதை நிவர்த்தி செய்வது ஹதீஸில் வருகிறது, புகாரியில. அன்பார்ந்தவர்களே, அதை கொடுப்பது அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வும் தயாராகிறான். அன்பார்ந்தவர்களே, கடனை வாங்கும் பொழுது கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ்வும் அவன் பக்கம் எந்த திசையும் திருப்ப மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். வடசென்னையை பொறுத்தமட்டில் ஏராளமான மக்கள் கடல் தொழில் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கடன் என்பது ஒரு பக்கம் இருக்கணும், இன்னொரு பக்கம் கடலுடைய பிரயாணங்கள். நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், ஜும்மாவும் இல்லாமல், அன்பார்ந்தவர்களே, ஜும்மா இல்லாமல் எத்தனையோ மாச கணக்கில் கிட்டத்தட்ட நாங்கள் கேள்விப்பட்டது பிரகாரம் ஒரு 200 போட்டுக்கு மேலான ஜும்மாவுடைய நாட்கள்ல வெளியில் இருக்கிறார்கள், கடல்ல இருக்கிறார்கள். கடலுடைய பயணம் என்பது ஒவ்வொருவருக்கும் விளங்கும். அந்த பயணம், தன்னுடைய கப்பல், தன்னுடைய போட் அங்கே தாழ்ந்து விட்டால் அந்த இடத்துல என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய ரப்பை தவிர வேறு யாருக்கும் முடியாது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், கடலுக்கு போனவர்களில் ஒரே ஒருவர் மாத்திரம் மீதமாகி வந்தார். அவரையும் எங்கே உள்ள மக்கள் கண்டு கொண்டு வந்து அங்கே ஒப்படைத்தார்கள். அவர் கடைசியாக வந்து சுஜூதில் அழுது அழுது துவா கேட்டார். சொன்னாரு, என்னுடைய போட்டு தாண்டதுக்கு பின்னால சஜிபத்தை சென்றுதான் என காலத்தை கழிச்சேன், கடல்ல வாழ்ந்தேன். பல தண்ணீருக்கு மேலான எவ்வளவு நேரம் இருக்கு ஏதும் அன்பார்ந்தவர்களே. ஆனால் சிலர்களுக்கு இந்த கடல்ல கூட அல்லாஹ்வுடைய பயம் உண்டாகுதில்லை. கடல்ல கூட, கடலுடைய பயணத்துல கூட அல்லாஹ்வுடைய பயம் வருவதில்லை. அன்பார்ந்தவர்களே, உன்னை நீ திருத்திக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் உன் பக்கம் ஒரு வழியை அனுப்ப மாட்டான். இது ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, இதை ஞாபகத்தில் வைங்க. நாங்கள் முதலாவது திருந்தோணும் என்ற எண்ணம் வரணும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு பிரயாணம் இருக்குது, எனக்கிட்ட பெரிய போட் இருக்குது, ஸ்டீரிங் போட் வச்சிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மாச கணக்கில் கடலில் இருக்கிறார்கள். இதற்கு உடனடியாக இருக்கக்கூடியவர்கள் மீன் அந்த போட்டிலிருந்து வாங்கக்கூடியவங்க, தயவு செய்து இப்படியான போட்டுகளை மீன் எடுக்காதீங்க, அதுல பறக்கத்து இருக்காது. வெள்ளிக்கிழமையுடைய தொழில் சனிக்கிழமை போக வேணாம் என்று சொன்ன நேரம் அது குரங்குகளாக மாற்றப்பட்டு அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பறக்கத்து இருக்கல்ல. ஆனால் பறக்கத்து அல்லாஹ் வெள்ளிக்கிழமை பார்த்து சொரிந்து தந்தால் என்ன இடத்தில் இருக்கக்கூடிய நான் வாங்கக்கூடிய மீன், நான் தொழில் செய்யக்கூடிய இந்த வியாபாரம் எனக்கு அது சரி வராது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் செய்யக்கூடிய அந்த தொழில் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறே. கண்ணியமானவர்களே, எதை நாங்கள் தேடுகிறோம், எங்கே தேடுகிறோம்? இவர்களுக்கு எவ்வளவு பயான் பண்ணி வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் வராத வரையில் ஜும்மா 2 ஜும்மாக்கள் 3 ஜும்மாக்கள் இல்லை என்றிருந்தால் நீ காஃபிருடைய அந்தஸ்துக்கு வந்து விடுகிறாய் என்று சொன்னாலும் சிலர்கள் கேட்க வழி இல்லை, கேட்க மாட்டார்கள். ஏன்? அதுல பயம் இல்லை. இன்றைக்கு சிலர்கள் அங்க போறாங்க, பொஸ் இருக்கிறாரே, பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் உனக்கு நீ தொழுகையும் இல்லாத ஆள்தானே, வெள்ளிக்கிழமையும் பைத்து கிடையாது எத்தனையோ பொஸ் மாறி போட்டில் அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வியாபாரம் நீங்க போக இல்லை என்று நீங்க தப்பிக்கொண்டாலும் அந்த வியாபாரம் அன்றைக்கு பிடிக்கக்கூடிய மீன் எந்த மீன் என்று உங்களுக்கு யாருக்கும் சொல்ல இயலாது. அது தனியாக வைத்தாலும் மாறுபட்டுடா அதுவும் உங்களுக்கு சொல்ல இயலா. இந்த விடயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்வோம். கடலுடைய பிரயாணங்கள், அன்பார்ந்தவர்களே, இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் பிரயாணிகளுக்கு சஃபராணிகளுக்கு தான் அங்கே கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் தொழுகையை சுருக்கி தொழையிலும் என்ற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வியாபார நோக்கத்தோட போகக்கூடிய நாங்க சிலர்கள் இன்றைக்கும் ஃபத்வாவை வச்சுக் கொள்றாங்க. ஆனா அதுல தக்வா இல்லை. தக்வா அல்லாஹ்வை பயந்தால் எனக்கு நான் மாச கணக்கில் கடல்ல பிரயாணம் செய்கிறேன், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தெரியும், ஆனால் எனக்கு இந்த ஊருக்கு வந்து ஜும்மா தொலைலாட்டியும் எனக்கு வேறொரு ஊருக்கு போயிட்டு ஜும்மா தொலையிலும் பரவாயில்லை, நான் அந்த ஊருக்கு கரைப்படுறேன், அந்த ஊர்ல கரையாகி அந்த ஊருக்கு போயிட்டு ஜும்மாவை தொழுவோம் என்று எத்தனை போட்ல வேலை செய்யறவங்க நினைச்சிருப்பாங்க.
டீசல் காசை பிடிக்கணும், போன காசை எடுத்துக்கொள்ளணும், போனத்தை அடைஞ்சு கொள்ளணும், கொஞ்சம் மீன் படலையே, 2 நாளைக்கு நின்று வடைய வைப்பமே என்றெல்லாம் நினைச்சு கடலுக்கு போறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல இதை வழங்கப்படுத்தியிருக்கிறான். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அடியான் இடத்துல வா, உன்னை நான் மன்னிக்கிறேன். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீ விரைந்து வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய பிடி நான் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, நாங்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறோம். 3 பேர் 4 பேர் எங்களுடைய வாழ்க்கைகளை ஓட்டிக்கொண்டு போறோம். எங்களுடைய தொழிலுடைய நிலைப்பாடு அவ்வாறு தான் இருக்கிறது. போனா புனம், வந்தா பணம் என்று சொல்வார்கள். இந்த நிலைப்பாட்டில் தான் கடலிலே போகக்கூடிய ஒவ்வொரு மக்களும் செயல்படுகிறார்கள். ஆனால் போகக்கூடியவங்களை குறை சொல்றதை விடவும் இந்த போட்டை அனுப்பக்கூடியவங்க இருக்கிறாங்களே, இவங்க அல்லாஹ் பயந்துகோங்க, அல்லாஹ் பயந்துகோங்க. இன்றைக்கு இந்த மிம்பரில் இருந்து அன்பானவர்களை பதுவா செய்ய இல்லை, பதுவா செய்ய இல்லை. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலா, நீங்க ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறான். நீங்க சும்மா வரக்கூடாது, விரைந்து வரணும், நீங்க விரைந்து மஸ்ஜிதுக்கு வரணும், அதற்கு பின்னால தொழிலை செய்யணும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் உள்ள இந்த நிலைமைகளை கொஞ்சம் அவதானியுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம் என்றால் அந்த பணம் எனக்கு ஹராம், அந்த பணம் எனக்கு ஹராம். என்னுடைய போட்டு வியாழக்கிழமை ஐஸ் இருந்தாலும் பரவாயில்லை, மீன் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, டீசல் உலகத்தில் நஷ்டம் போக இயலும், அது பரவாயில்லை. மறுமையில் என்னுடைய அமல் நஷ்டம் படக்கூடாது, மறுமையில் நான் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. இன்னாருடைய மகன் இன்னார் என்ன பாவத்தை செஞ்சாண்டு முழு கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் எங்களை விளங்கப்படுத்துவான். அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், உலகத்தில் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். உள்ளத்தில் ஒரு டட்டு ஒரு பாவம் செஞ்சா ஒரு டட்டு உள்ளத்தில் விழுது, அல்லாஹ் இதை வச்சு எங்களை பாதுகாக்கிறான், பாவத்தை மறைக்கிறான், செய்யக்கூடிய அநியாயங்கள் அல்லாஹ் மறைக்கிறான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அன்பானவர்களே, அந்த இரக்கத்தை விட்டுடக்கூடாது, அந்த இரக்கத்தை அடைஞ்சு கொள்ளணும். நோன்பு வந்தா மட்டும், ரமலானுடைய காலம் வந்தா மட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையிறதில்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பிரயாணங்கள்ல, கடலில், கரைகள்ல அன்பானவர்களை அடைந்து கொள்ள வேண்டும். கடலுக்கு பயணிக்கக்கூடியவங்க அல்லாஹ்வை பயந்துகோங்க தயவு செய்து. அது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம் தான் கடலுடைய பயணங்கள். அங்கேயே அல்லாஹ்வுடைய பயம் வர இல்லை என்று இருந்தால் அன்பானவர்களே வேற எங்கேயும் வரமாட்டாது. மஸ்ஜிதுக்குள்ள பயம் வருவதில்லை, எப்படியான பயங்கரமான இடங்கள்ல வருவதில்லை. சுனாமி அடிச்சும் அது கொஞ்சத்துக்கு பின்னால மறந்து போயிட்டது, வெள்ளம் வந்தா அதுக்கு பின்னால மறந்து போயிட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ் மறந்து வாழுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து வாழுகிறோம். இல்லை, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த தினமும். இதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மகனே உனக்கு நீ ஒரு பாவத்தை செய்ய விரும்புறா என்று இருந்தால் அந்த பாவத்தை அல்லாஹ் காணாத ஒரு இடத்தை நீ தெரிவு செஞ்சுக்கோ என்று சொன்னாங்க ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் காணாத இடம் கடலில் இருக்கும் என்று இருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் ஜும்மாவை சொல்லாமல் அங்கே நின்று கொள்ள இயலும். அன்பானவர்களே, ஆனால் கடலிலேயும் கரையிலேயும் அது எங்களுடைய ஆட்சி என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறான். கடல் அந்த இடத்திலே இருக்கிறது, அதை ஊருக்குள்ளால் வர வைப்பதற்கும் அதுவும் எங்களுக்கு ஏதும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டியும் இருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு செகண்ட்ல எங்கட போட்டை கீழால் எடுக்கவும் ஏலும், ஒரு செகண்ட்ல கப்பல் ஒன்று மோதி எங்கட போட்டை அழிக்கவும் ஏலும். அன்பானவர்களே, அது அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் அல்ல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எனவேதான் புஸ்மார்கள், முதலாளிமார்கள் தயவு செய்து வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று வரும் பொழுது அது முஸ்லீம்களுடைய பெருநாளாக இருக்கிறது. அந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானது. கடலுக்கு தயவு செய்து அல்லாஹ்வுக்காக அனுப்பாதீங்க, போர்டுகளை எடுங்க. அவர்கள் யாராவது போக போறேன் என்று அந்த உங்களுடைய வேலையாட்கள் அவங்க சொல்லுவாங்களாக இருந்தா தயவு செய்து அப்படியான வேலையாட்களை போட்டில் வைக்காதீங்க, அப்படியான சண்டேல்மார்களை போட்டில் வைக்காதீங்க. அவர்கள் விளக்கிடுங்க, அதுல பரக்கத்து இருக்குது, அதுல கயிறு இருக்குது. கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ்வை பயந்து கொண்டு கடவுடைய பயணங்களை செய்யுங்க. சிலர்கள் என்ன செய்கிறார்கள், பலர்கள் பல மாச கணக்கில் கிடைக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நாள், திங்கட்கிழமை நாட்கள்ல வந்து மீனை விலை குறைஞ்சி கொடுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹக்கீக்கத்தாக
உறுதியாக அல்லாஹ்வை பயந்து கடலுக்கு போகக்கூடியவங்க எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்க திரும்பி வரும் பொழுது அவர்கள் இங்க வந்து பார்க்கிறாங்க, மீனுடைய விலையெல்லாம் குறைஞ்சிருக்குது, எங்களுக்கு நஷ்டமாகுது, நாங்களும் அப்படி ஒரு போட்டை எடுத்து போனா நல்லவே நினைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் நினைக்கிறேன் இந்த ஹாபல் இருக்கக்கூடியவங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் நாங்கள் விளங்கப்படுத்தணும், வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ஒரு போட்டும் கடலுக்கு போகாது. எங்களுடைய ஊருக்குள்ள எந்த கல்முனை எந்த காத்தாங்குடி அங்கிருந்து போட்டு இங்க வந்தாலும் நாங்க யாரையும் கடலுக்கு வெள்ளிக்கிழமை அனுப்புறது இல்லை. அதுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல அவங்க கடல்ல கடந்தால் எங்களுடைய ஒரு கமிட்டி இருக்குது, எங்களுடைய நிர்வாகம் இருக்குது, அது எங்களுக்கு செய்ய இயலும். நிர்வாகம் என்பது அல்லாஹ் பயந்தவங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயப்படாதவர்கள் தான் நிர்வாகிகள். இவர்கள் அவர்களுக்கு பயந்து இவர்களுக்கு பயந்து மீனை கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு சார்பாக அவனுக்கு நாங்க தீர்ப்பளிக்கிறது நிர்வாகம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, உறுதியாக அடுங்க. வடச்சின பள்ளிவாசல் இதே போல மீன்பிடி சங்கம் இருக்குது. இந்த சங்கத்தில் உள்ளவங்க ஒருத்தர் ஒன்று சேர்ந்து நாங்க வெள்ளிக்கிழமையில போறல என்று முடிவெடுத்தா ஏழைகளுக்கு பறக்கத்து உண்டாகாது. இன்றைக்கு அக்குர்ணை போயிட்டு பாருங்க, சில ஊர்களுக்கு போயிட்டு பாருங்க, தொழுகையுடைய நேரம் முழு கடைகளும் அழைக்கிறார்கள். ஏன் அங்க பறக்கத்து இல்லாம போயிட்டுதா, அங்க இல்லாமல் போயிட்டுதா? அங்குள்ள மாற்று மதத்துடைய மக்கள் இந்த நேரத்தில் போனா முஸ்லீம்கள் சாமான் வாங்க இயலாது என்று அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ மாற்று மதத்துடைய மக்கள் இங்க வராங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்ல போனாலும் மீன் வாங்க இயலும் என்று வராங்க. எண்ணியமானவர்களே, இது யாரு உண்டாக்கினது? யாரு செஞ்சது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும் என்றால் நாங்கள் தக்குவா உள்ளவர்களாக பேணுதல் உள்ளவர்களாக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய நிர்வாகத்தை நாங்கள் பலமான ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து இதை சரியான முறையில் கொண்டு வாருங்கள். அது யாரு வந்தாலும் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அவர்கள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அது எங்களுடைய துறைகளிலே எங்களுடைய போட்டுக்கள் கட்டப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டுட்டு வாங்க. யாரும் கடலுக்கு போவார்களாக இருந்தால் அவர்களுக்கு மீறி அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு ஃபைன் அடிங்க, அவர்களுக்கு எதிராக கூப்பிட்டு கதைங்க, அவர்களோடு அணுகுங்க, உலமாக்களை கொண்டு போய் சேருங்க. கண்ணியமானவர்களே, சும்மா வைக்க வேணாம், உலமாக்களை கொண்டு அணுகி அவர்களுக்கு தாவத் கொடுங்க, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குங்க. இயலுமான அளவு முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். கொஞ்சம் மீன் பிடிப்பட்டாலும் கொஞ்சம் நான் கிடைக்கிறது என்றாலும் அதுல பரக்கத்து இருக்குது. லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கிலோல மீன் கிடைச்சிருக்குது. ஆனால் அதுல அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்கும் என்றால் அதுல பரக்கத்து இருக்காது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, எனவேதான் இந்த கடனையும் இந்த கடலையும் கட்டாயம் வாழ்க்கையில் பேடிக்கொள்வோம். கடன் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் அழகான வழியை காட்டுகிறது. இதிலையும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். கடல் என்று வரும் பொழுதும் அங்கேயும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எனவே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. ஆகவே யா அல்லாஹ், எங்களுடைய சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக, உற்ற உறவினர்கள் தாய்தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் பொழுது தக்குவாதாரிகளாக எங்களை ஆக்குவாயாக, உன்னுடைய பயத்தோடு வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. கடல்களிலே பிரயாணம் செய்தாலும் கரையிலே பிரயாணம் செய்தாலும் உன்னுடைய பயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரிடத்திலிருந்து கடனை வாங்குகிறோமோ அவர்களுக்கு மிக அவசரமாக அந்த கடனை கொடுத்து விடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. முத்தகீங்கள் சாலிஹீங்கள் எந்தெந்த வழிகளிலே வாழ்ந்தார்களோ அந்த வழிகளில் நீங்களே வாழ வைப்பாயாக. வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஜும்மாவுக்காக வேண்டி எங்களுடைய தொழுகைகளை விட்டுவிட்டு யா அல்லாஹ் உன்னுடைய தொழுகைக்காக உன்னை வழங்குவதற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில்களை எங்களுடைய சம்பாத்தியங்களை எங்களுக்கு ஹலாலாக்கி தருவாயாக. அதன் மூலம் எங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே வாழும் பொழுது நல்ல மக்களாக வாழ்ந்து நல்லவர்களாக